ஹலோ ஆல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து மணி வெர்சஸ் யூ. நீங்கள் மணி அதிகமாக ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால உங்களை நீங்கள் கவனிக்காமே விட்டுறீங்க. ஸோ நீங்கள் உங்களை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள். மணி ஃபஸ்ட்டு யூ ஒர்க் ஃபார் மணி டெய்லி. நீங்கள் மணிக்காக மட்டும்தான் டெய்லி ஒர்க் பண்ணுறீங்க. அதை தவிர்த்து வேறு எந்த வேலையுமே செய்ய மாட்டீங்க. செகண்ட், ஆல்வேஸ் டூயிங் ஒர்க் ஃபார் மணி. எப்போவுமே மணிக்காக மட்டும்தான், மற்றபடி உங்களையோ இல்லை மற்ற விஷயங்களையோ செல்ஃப் கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு சுத்தமாக வரவே வராது. தேர்டு, மணி இஸ் த ஒன்லி திங் நாட் இம்பார்ட்டன்ட் இன் யுவர் லைஃப். மணி மட்டுமே உங்களோட லைஃப்பில் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் கிடையவே கிடையாது. அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னென்னா உங்களோட ஹெல்த்து, உங்களோட ரிலேஷன்ஷிப், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், இது எல்லாமும் மணியும் தாண்டி கொஞ்சம் பெரிய விஷயமா இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் பார்க்கணும், சரியா? ஃபஸ்ட்டு இந்த சார்ட்டை பாருங்கள். இது உங்களோட லைஃப் சைக்கிள் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒர்க்குக்கு போகிறீங்க, சாப்பிட்றீங்க, தூங்குறீங்க. ஒர்க்குக்கு போகிறீங்க, சாப்பிட்றீங்க, தூங்குறீங்க. கண்டிப்பாக நிறைய பேரோட லைஃப் இப்படி தான் இருக்கும். இதையும் தாண்டி உங்களோட ஹாப்பினஸ், உங்களோட ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு சுத்தமாக வரவே வராது. நீங்கள் ஆசைப்பட்டிருப்பீங்க நிறைய விஷயங்கள் இங்கெல்லாம் நான் வெளியில் போயிட்டு சுற்றணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. ஆனால் உங்களால் போகவே முடியாது. ஏன்னா டெய்லியும் ஆஃபீஸ் போகணும், ஒர்க் பண்ணணும், வரணும், சாப்பிட்ணும், தூங்கணும். இது மட்டுமே தான் உங்களோட லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா இது ஒரு கண்டிப்பாக இதை பண்ணியே ஆகணும், இது பண்ணால் தான் மணி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் உங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ அதனால் இதை மட்டுமே நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, சரியா? இதிலேருந்து நீங்கள் கண்டிப்பாக வெளியே வரணும். ஸோ இது பாருங்கள், வாட் யூ ஃபேஸ் இன் யுவர் லைஃப். நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் மணி வேணும் அப்படின்னு உங்கள் லைஃப்பில் ஓடிட்டே இருப்பீங்களே, அப்படி ஓடிட்டே இருக்கிறதுனால என்னென்னலாம் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவீங்கன்னு பார்க்கலாம். யுவர் லைஃப் இஸ் கோயிங் ஒன்லி ஃபார் மணி. மணிக்காக மட்டும்தான் உங்கள் லைஃப் போகும். அதையும் தாண்டி நீங்கள் எதுக்காக இங்கே இந்த உலகத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே மறந்து எதுக்கு ஓடுறோம்னே தெரியாமல் ஜஸ்ட்டு மணியை ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு மட்டுமே ஓடிட்டுருப்பீங்க. அதை தாண்டி உங்களோட ஹாப்பினஸ்ஸு, உங்களோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், இது எதுவுமே கவனிக்க மாட்டீங்க. ஏன்னா அதுவும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இந்த மணி வேணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மற்ற எல்லாத்தையுமே விட்டுட்டு அந்த ப்ரெஷரில் ஜாபுக்கு போகிறீங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். செகண்ட், நாட் கெட்டிங் எனஃப் ஸ்லீப் பிகாஸ் மணி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால நீங்கள் சரியாக தூங்க கூட மாட்டீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 8 ஹவர் தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, 2 ஷிஃப்டாக 16 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. நிறைய பேர் நான் பார்த்தே, நிறைய பேர் 16 ஹவர்ஸ் வேலை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த 8 மணி நேரத்தில் எப்போ தூங்கி எழுந்து சாப்பிட்றது, இது எதுவுமே சரியாக பண்ணவே மாட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன், ஒரு நல்ல தூக்கம் கிடைக்கவே கிடைக்காது நிறைய பேருக்கு. இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்லேயும் நிறைய பேர் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு, யுவர் ஹெல்த் ஈஸிலி அஃபெக்டட். நீங்கள் இந்த மாதிரி டெய்லியும் ஒர்க் மட்டுமே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ஹெல்த் ஈஸியாக அஃபெக்ட் ஆகிடும். உங்களோட ஒர்க்கை பார்த்துட்டு உங்களோட ஹெல்த்தை நீங்கள் பார்க்காம விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான். உங்கள் ஹெல்த்து சுத்தமாக சரியில்லாமல் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா உங்களை யார் பார்த்துப்பா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு தோணணும். ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டில் அது தோணணும். நம்ம இந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணால் நம்ம ஹெல்த்து ஏதாச்சும் ஆகிடுச்சுன்னா நம்மளை யார் காப்பாற்றுவா அப்படிங்கிற ஒரு மைண்டு உங்களுக்கு அது தனியாக புரியணும். ஃபஸ்ட்டு அது புரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் கரெக்டான ஒரு டெசிஷன் எடுத்து உங்களோட லைஃப்பில் கரெக்டாக பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுவீங்க. இல்லைனா இப்படி தான் ரொம்ப கஷ்டமான ஒரு சிச்சுவேஷனுக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க. ஹெல்த்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், சரியா? நெக்ஸ்ட், நாட் டேக்கிங் கேர் ஆஃப் யூ. உங்களை நீங்கள் எப்போவுமே பார்த்துக்கவே மாட்டீங்க. ஏன்னா மணி ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே உங்களை நீங்கள் பார்த்துக்கவே மாட்டீங்க. ஸோ இது உங்களோட தப்பும் கிடையாது. உங்களுக்கு வேறு வழியே இல்லாமல் உங்களோட வீட்டு பிரச்சனைக்காக நீங்கள் மணி ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால போயிடுறீங்க. ஸோ இது உங்கள் பிரச்சனையும் கிடையாது. அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு டைமிங் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 பார்ட்டாக டிவைட் பண்ணிக்கோங்க உங்கள் லைஃப்பை. ஃபஸ்ட்டு 8 ஹவர் ஒர்க்னா பேலன்ஸ் 8 ஹவர் தூங்குறதுக்கு. பேலன்ஸ் இருக்க 8 ஹவரை நீங்கள் எப்படி
இன்ஃப்ளூயன்ஷியலாக யூஸ் பண்ண முடியும், யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பாருங்கள். அந்த 8 மணி நேரத்தில் நம்ம எப்படி ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணலாம், இல்லை ஹை பேயிங் ஜாப் எப்படி வாங்கலாம் அப்படின்னு யோசிக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, இல்லை உங்களோட ஹாப்பினஸ்க்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னும் நீங்கள் யோசிக்கணும். சரியா? ஸோ அதுக்கு நீங்கள் வந்து உங்கள் மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணணும். உங்கள் மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய வேலையே சைடில் ஏதாச்சும் ஒரு இன்கம் வர மாதிரி ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணுங்கள். ஒரு ஹை பேயிங் ஜாபுக்கு எப்படி போகலாம் அப்படின்னு க்ரியேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சைடு இன்கம் எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்களே க்ரியேட் பண்ணுங்கள். இல்லைனா ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுங்கள். இந்த ஜாபுக்கு போய்கிட்டே கரெக்டாக 8 மணி நேரம் தான் நீங்கள் வேலை பார்க்கணும். 8 மணி நேரம் வேலை பார்த்துட்டு இந்த ஜாபுக்கு போய்கிட்டே நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸை ரன் பண்ண ட்ரை பண்ணணும். அப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு மணி ப்ராப்ளம் வந்து கம்மியாகிடுச்சுன்னா உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் எதுக்கு பிறந்திருக்கீங்க அப்படிங்கிற பர்பஸ்க்காக உங்கள் லைஃப்பை நீங்கள் லீட் பண்ணலாம். உங்களோட ஹாப்பினஸ்க்காக உங்கள் லைஃப்பை நீங்கள் லீட் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் வாங்கலாம். அதே மாதிரி உங்கள் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அதனால் ஒரு சைடு இன்கம்மை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். இந்த ஜாபுக்கு போய்கிட்டே நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் இந்த ஜாபுக்கு மட்டுமே போய்கிட்டு மற்ற எதையுமே யோசிக்காமல் விட்டுட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதுக்கு பிறந்திருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரியாமலே போயிடும். நீங்கள் எதுக்கு இந்த லைஃப்பில் வாழ்கிறீங்க அப்படின்னு சுத்தமாக தெரியாமலே போயிடும். ஸோ அதனால் மணி ப்ராப்ளத்தை நீங்கள் குறைச்சிட்டிங்கன்னா உங்களோட லைஃப்பில் வந்து ஹாப்பினஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும். சரியா? நெக்ஸ்ட்டு உங்களோட ஹெல்த்தை தான் மெயினாக நீங்கள் பார்த்துக்கணும். உங்கள் ஹெல்த்தை நீங்கள் எந்த அளவுக்கு பார்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் க்ரோ ஆவீங்க. உங்களோட ஹெல்த்தில் ஏதாச்சும் பாதிப்பாயிடுச்சுன்னா உங்களை யார் பார்த்துப்பா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு ஃபஸ்ட்டு வாங்க. நம்மளோட ஹெல்த்து பாதிப்பாக ஆயிடுச்சுன்னா நமக்கப்புறம் நம்மளை யார் பார்த்துப்பா அப்படிங்கிற ஒரு மைண்டில் வந்து ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக உங்கள் லைஃப்பை லீட் பண்ணுவீங்க. சரியா? உங்கள் ஹெல்த்துக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஏதாச்சும் இஷ்யூ வந்தால் அது வந்து மணியால் சால்வ் பண்ண முடியாது. மணியால் வர ப்ராப்ளம்னா ஓகே, மணி அதை சால்வ் பண்ணணும். அதை தவிர்த்து இந்த மணி ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயே 24 மணி நேரமும் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பை கவனிக்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப்பில் இஷ்யூ வரும். சரியா? அதனால் 24 மணி நேரமும் மணி வேணும் அப்படின்னு ஒரு லோ பேயிங் ஜாப்க்கே போயிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து விடுங்க. சரியா? அதை விட்டுட்டு எப்படி ஹை பேயிங் ஜாபுக்கு போகலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு யோசிங்க. அப்படி யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு மணியும் ஈஸியாக கிடைக்கும், உங்கள் ரிலேஷன்ஷிப்லேயும் எந்த பிரச்சனையும் வராது. ஓகேவா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஹெல்த்தை வந்து நல்லா பார்த்துக்க ட்ரை பண்ணுங்கள். உங்களை நீங்கள் கேர் பண்ணிக்கணும். இந்த பாயிண்ட்டை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் முக்கியமான பாயிண்ட். டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். உங்களோட ஹெல்த்து தான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா? இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து மணி மட்டுமே சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு தள்ளப்படுவாங்க. அதை தாண்டி பெருசாக எதையுமே யோசிக்கவே மாட்டாங்க. நீங்கள் யோசிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவே நான் போடுறேன். சரியா? இதையும் தாண்டி நீங்கள் வந்து யோசிக்கணும். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவலில் என்ன பண்ணலாம், என்ன பண்ணி நம்மளோட ஹாப்பினஸ் வந்து நம்ம லைஃப்பில் எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு மைண்டில் வந்து அந்த ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணி டெய்லி யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு நாள் வந்து உங்களுக்கு கிளிக் ஆகும் ஏதாச்சும் ஒரு விஷயம். அதை வச்சு நீங்கள் அதிகமாக மணி ஏர்ன் பண்ணலாம். உங்கள் லைஃப்பில் ஹாப்பினஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். சரியா?